கர்த்தாவே, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 9 அதிகாரம் 62 அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு லக்கை நோக்கி பாருங்கள் என்பதே. ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சீஷத்துவத்தின் மதிப்பையும் மேன்மையும் குறித்து சொன்னார். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அதேபோல தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு நிறையவே சவால்களும் போராட்டங்களும் உண்டு என்று சொல்லிக் கொண்டார். இயேசு ஒருவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் என்னை அனுப்புவிக்கும்படிக்கு அனுமதி கேட்டு வருகிறேன் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அதாவது, கர்த்தர் நம்மை அழைத்து பொறுப்புகளை கொடுக்கும்போது நாம் பின்னிட்டு பார்க்கும்போது, உலகத்து காரியங்களின் மேல் மனது வைக்கும்போது அது நம்முடைய லக்கை நாம் அடையாதபடிக்கு கெடுத்துவிடும், நம்முடைய மனதையும் மாற்றிவிடும். ஆனால் நம்மை சுற்றியிருக்கும் சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தர் மேல் மனதை வைத்து முன்னடப்பதுதான் சரியானதாகும். நம்முடைய கடந்த காலத்தின் குற்ற உணர்வுகள் மற்றும் உலகத்தின் சிந்தையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது நம்மால் தேவன் நமக்கு நியமித்திருக்கும் லக்கை நோக்கி தொடர முடியாது. எந்த ஒரு காரியமும் நம்முடைய மனதை கெடுத்து விடாதபடிக்கு தேவனுடைய அழைப்பை பெற்ற நாம் தேவனுடைய காரியங்களையே நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் நாம் பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி செல்வோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தும், முன்னோக்கி நடக்கும்படியாக எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.